இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கும் கூகுள் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறியிருக்கிறது. ஒரு நிறுவனம் தனது செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் வைத்திருந்து அதன் மூலம் கட்டணம் எதுவும் வசூலிக்கவில்லை எனில் கூகுள் நிறுவனம் வருமான பகிர்வு எதுவும் கேட்பதில்லை. அப்படி இல்லாமல் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள செயலிகள் மூலம் வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் போது அந்த கட்டணத்தில் ஒரு பகுதியை தனக்கு தர வேண்டும் என கூகுள் புதிதாக நிபந்தனை விதிக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அடையும் வருமானத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறது கூகுள். இந்த வருமான பகிர்வு அதிகபட்சம் 26% அளவுக்கு இருக்கிறது. கிடைக்கும் வருமானத்தில் 26% கூகுளுக்கு தர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என டெக்னாலஜி நிறுவனங்கள் கூறுகின்றன. இந்திய நிறுவனங்கள் தான் கேட்கும் அளவுக்கு வருமான பகிர்வை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தது. இந்திய நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் கால அவகாசம் கொடுத்துவிட்டோம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எங்களது கொள்கையை ஏற்றுக்கொண்டுவிட்டன. குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றன. கடந்த பிப்ரவரி 9 இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத செயலிகளை நீக்க தடை ஏதும் விதிக்கவில்லை. அதனால் 10க்கும் மேற்பட்ட செயலிகளை நீக்குவதாக கூகுள் தெரிவித்துள்ளது. அதில் முக்கியமாக பாரத் மேட்ரிமோனி, இன்ஃபோ எட்ஜ், ஷாதி.com நிறுவனங்களின் மேட்ரிமோனி செயலிகள், நாக்ரி, 99 ஏக்கர்ஸ், ஷாதி உள்ளிட்ட பல செயலிகளை நீக்கியது. இது இந்திய இணையதளத்தின் கருப்பு நாள் என பாரத் மேட்ரிமோனியின் CEO முருகவேல் ஜானகிராமன் கூறினார். கூகுள் நிறுவனத்தின் பேமெண்ட் கேட்வேயை பயன்படுத்தினால் அதற்கேற்ப நாங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். ஒருவேளை மற்ற பேமெண்ட் கேட்வேயை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு செலுத்தியது போக கூகுள் நிறுவனத்துக்கு கணிசமான அளவில் நாங்கள் கட்டணம் கட்ட வேண்டும் என கூகுள் கேட்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பெருமளவு சந்தையை வைத்திருக்கும் ஒரு நிறுவனம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றார். கூகுள் பேமெண்ட் கேட் பயன்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிப்பதற்கும் வருமானத்தில் கணிசமான பங்கை கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கூகுளின் இந்த நடவடிக்கையை இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூகுள் வரி என்றே அழைக்கின்றனர். இந்திய ஆப்புகள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த பிரச்சினையை தீர்க்க சம்பந்தப்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் கூகுள் நிறுவனத்தோடு திங்களன்று பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சூழலில் மத்திய அரசின் எதிர்ப்பு தலையீட்டால் நீக்கப்பட்ட ஒரு சில செயலிகளை மீண்டும் பிளே ஸ்டோரில் அனுமதித்துள்ளது. இன்ஃபோ எட்ஜ் இந்தியாவின் நாக்ரி, 99 ஏக்கர்ஸ், நாக்ரி கல்ஃப், பீப்பிள் குரூப்ஸ் மேட்ரிமோனியின் ஷாதி ஆப்புகள் மீண்டும் பிளே ஸ்டோரில் கிடைக்கின்றன.